அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 9/1/2024 அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம தனுசு ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. தனுசு ராசி கூட நிரந்தரமாக எப்பவுமே 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதில் மூலம் 1 முதல் 4 பாதங்கள், போராடம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும் நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்துவீங்க. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 9/1/2027 அதாவது 2024 அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த தேதியில் பிரதோஷம் வருதுங்க. பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான நாள். அது மட்டுமல்லாது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இப்பதான் 7.5 சனி காலத்தை டோட்டலா முடிச்சுட்டு வெளியில வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சார், ஒரு சிலர் போன ஜூன் 2023 7.5 சனி முடிஞ்சிடுச்சுன்றாங்க. ஒரு சிலர் இப்ப டிசம்பர் 2023 தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுமே உண்மைதாங்க. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கடந்த ஜூன் மாதம் 2023 அப்ப சனி பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி சனீஸ்வரர் வக்ரகதியில ஒரு 6 மாசம் பின்னோக்கி வந்தார் இல்லைங்களா. அதன் காரணமா இப்போ உங்களுக்கு பாக்கிய பஞ்சாங்க முடி கடந்த டிசம்பர் 2023 அப்ப 7.5 சனி டோட்டலா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஆக மொத்தம் இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து கிளியரா நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம். 7.5 சனி அப்படின்றது டோட்டலாவே தனுசு ராசிக்கு முடிஞ்சிடுச்சு. சரிங்களா. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலன்கள் கிடைக்கணும். ஸோ சனீஸ்வரர் எதை கொடுத்தாலும் ஸ்லோவா தான் பண்ணுவாரு. ஆனா இப்போ உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்ச ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்காக தான் உங்களை இந்த 9ஆம் தேதி பிரதோஷம் அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்றோம். நீங்க கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. இதனால் வரைக்கும் நீண்ட காலமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கு இந்த நாள் ஒரு அற்புதமான ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க நீண்ட காலமா ஒரு விஷயம் உங்களுடைய மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க, நல்ல விஷயம். அது நடக்காத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நடக்காத சுச்சுவேஷன்ல இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க இந்த 9ஆம் தேதி அன்னைக்கு. அதே மாதிரி அந்த விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே சொல்லாம அமைதியா மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நடைபெறுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் ராகு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாயுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தாயோடைய உடல்நிலை அவங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க ரெகுலரா மருத்துவ செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு ராகு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து
நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சிலருக்கு மட்டும் சரிங்களா, இப்போ தனுசு ராசியில 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 80 பேருக்கு எந்த பாதிப்புகளும் கிடையாது. 20 நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவும் அவங்களுக்கு மோசமான தசாபுக்திகள் நடக்கின்ற காலத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இல்ல அப்படின்னா தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த நாள்ல இருந்து ஒரு நல்ல ஆரம்ப நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க சூதாட்டத்தில் இன்வால்வ் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்க சூதாட்ட களங்கள் சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகளும் ஏற்படாது. அது மட்டுமல்லாது நீங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துல இருந்து உங்களுக்கு வந்து இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரங்களில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயணம் பண்ணுவது ரொம்பவே நல்லதுங்க. இல்லை அப்படின்னா தேவையற்ற விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நம்ம சொன்ன நெகட்டிவ் எல்லாத்துலேருந்து உங்களை நீங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லணும். காலையிலையோ அல்லது மாலையிலையோ இதெல்லாம் ஒரு வேலையை வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஃபாரின் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நீங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது வந்து ஃபாரின் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த 9/1/2024 அப்ளை பண்ணுவதற்கு ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஐடி துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்குமே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய ஜாப்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த நாளுங்க. அது மட்டுமல்லாது இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட தன்மையா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ கேத்து இந்த 10வது இடத்துல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு சாதகமாக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தன்மை கொண்ட நாள் தான் இந்த நாளுங்க. மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க வந்து நீண்ட காலமாக வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க டிவோர்ஸ்க்காக. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இந்த நாளில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா இனி வாழ்நாள் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்தனமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான உதவி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொழில் வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நீங்கள் செய்து கொண்டே இருக்கின்ற நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்து கொள்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து நீங்கள் ஆல்ரெடி வீடு கட்டுமான பணி ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த வீடு கட்டுமான பண்ணி முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க மறுபடியும் விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண வீடு கட்டுமான பண்ணி உங்களுக்கு முடிவடைவதற்கு பேங்க்ல லோன் அமௌண்ட் கிடைக்கும். அல்லது உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ பண உதவிக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு பண உதவி கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற சமயத்தில் கரெக்டாக வந்து வீடு கட்டுமான பண்ணி நல்லபடியாக நிறைவேற்றுவது நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக இந்த 9ஆம் தேதி உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்பவே பயத்தோடு இருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நடந்தது வந்து 3வது சுற்றான 7 சனிக்காலம், அதாவது மரண சனிக்காலம். அதனை விட்டு நீங்கள் இப்போ டோட்டலாக வெளியில் வந்துட்டீங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து பிபி சுகர் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிசன் ரெகுலராக எடுத்துக்கிட்டு மேலும் அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க
எதிர்பார்க்கின்ற வண்ணமா 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக நம்மளுடைய தனுசு ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில், அதாவது இந்த 2024 வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த 9ஆம் தேதி வர இருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருவாங்க. உங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி வெளியில் யார்ட்டையுமே சொல்லாதீங்க. அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் இருந்துட்டு அமைதியாக வந்து மனசுக்குள்ளே வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சிவனுடைய அருளால் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிரதோஷம் அன்னையிலிருந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து எங்களுக்கு திருமணமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும். இந்த 9ஆம் தேதி இப்போ நீங்கள் வந்து வரன் தேடுவதை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இந்த 9ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி மற்றும் உங்களுடைய குடும்பத்தார் மற்றும் உறவினருக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் சார்ட்ல செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி தோஷங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி மற்றும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி நீங்க கண்டிப்பா இருந்துப்பீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஸோ உங்களுக்கு திருமணமும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைவேறிடுங்க. மேலும் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேலும் 11வது வீடு அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அல்லது அவங்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்கள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த நாளில் போயிட்டு அவங்க கிட்ட அமைதியாக பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முடிஞ்சிட்டு இனிமே உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக செல்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இதனால் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துட்டு இருந்திருக்கலாங்க. இனி வரவிருக்கும் நாட்களில் முக்கியமாக இந்த 9ஆம் தேதி ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய குடும்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக மகிழ்ச்சி காலம் திரும்புவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல புதிய காரியம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு அதற்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 100க்கு 100% அதில் வெற்றி வாய்ப்பு அதிகமுங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. அதனால நீங்கள் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.